ஒரு பிளாட்ஃபார்ம், அவங்களுடைய பிளாட்ஃபார்மில் என்னென்னலாம் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம வந்து கான்டாக்டை சொல்ல போனீங்கன்னா எப்படி உள்ளே வர்றது, எப்படி இந்த சார்ட்டிங்கை ரிஜிஸ்டர் பண்ணுறது, அது உள்ள இமெயில் ஐடியை கொடுத்து உள்ளே வந்துடணும். எப்படியாவது ரிஜிஸ்டர் பண்ணி உங்களுடைய பாஸ்வேர்டை கொடுத்து உள்ளே வந்துடுங்க. வந்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ஸ்க்ரீன் தெரியும். இந்த ஸ்க்ரீனில் என்னென்னலாம் இருக்குன்றதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கோம். ஃபஸ்ட்டு சார்ட்டிங்னு இதை மெயின் போர்டு உள்ளே போட்டிங்கன்னா இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஸ் வரும். இதை நம்ம பார்க்கலாம். இதில் நிறையா டுடே டாப் ட்ரேடிங் ஸ்கேன்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. இந்த டாப் ட்ரேடிங் ஸ்கேன்ஸில் நிறையா 15 மினிட்ஸ் ஸ்டாக்ஸு, ஷார்ட் டேர்ம் பிரேக் அவுட்டு, புல்லிஷ் மரல் பெரோ அப்படி எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நீங்கள் வந்து ரெடிமேட் வச்சிங்களேன். இந்த ரெடிமேடை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணி யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். டோஜி டெய்லி எல்லாமே இதில் இருக்குது. ஓவர் வியூவாக நம்ம முக்கியமான விஷயம் சிலதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஒரு ஸ்டாக்கை வந்து நம்ம எப்படி எப்படிலாம் அனலைஸ் பண்ண முடியும்ன்றதை நம்ம ஓவர் வியூ பார்த்தோம். அதை கொஞ்சம் நல்லா செய்யணும்னா இந்த 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 சார்ட்டிங்கன்றதில் என்னென்ன இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதில் இப்படி ஒரு மெயின் ஸ்க்ரீன் பார்த்துட்டிங்களா. அடுத்தது அட்லஸ், அது ஒரு டேஷ்போர்டு. இந்த டேஷ்போர்டில் பாருங்கள், சின்னதாக பாலுன்னு ஒன்று போட்டிருக்கேன், ஏபின்னு ஒன்று போட்டிருக்கேன். இது ரெண்டுமே நான் போட்டது தான். அதே மாதிரி இதில் நிறைய டேஷ்போர்ட்ஸ் இருக்குது. இதில் நம்ம சிங்கிள் டேஷ்போர்டு பார்க்குறத விட ஒரே நேரத்தில் இன்ட்ராடேக்கு யூஸ் பண்ண மாதிரி ரெண்டு மூணு ஸ்க்ரீன்ஸாக பார்க்கலாம். எனக்கு வந்து ஹை வால்யூம் இருக்கிறதா பார்க்கணும், அதே நேரத்தில் வந்து எனக்கு வந்து அந்த ஹை வால்யூமஸ் வந்து இந்த மாதிரி சார்ட்டாக தெரியணும், இல்லை எனக்கு இந்த மாதிரி இதாக பார்க்கலாம். அப்படியே ஒரு 3 ஸ்க்ரீனா 4 ஸ்க்ரீனா 5 ஸ்க்ரீனா பார்க்குற அளவுக்கு ஒரு வசதியை இந்த பிளாட்ஃபார்ம் செஞ்சு வச்சுருக்காங்க. அதை வந்து யூஸ் பண்ணலாம். அடுத்தது ஹோம் போனீங்கன்னா இந்த 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 இடம் இருக்கு இல்லையா, இந்த சார்ட்டு மோஸ்ட் லிங்க்டு சார்ட் ஃபார் த இன்ட்ராடேன்னு கொடுத்துருக்காங்க. அந்த சார்ட் உள்ள போனீங்கன்னா என்ன செய்யலான்னா, ஒரு 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 கிளிக் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன். அதானே கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு சார்ட் ஒன்று வரும். இது வந்து எல்லாருக்கும் கொஞ்சம் தெரியாது. ஏற்கனவே இந்த சார்ட்டு தான், பழைய சார்ட்டு தான் வந்துகிட்டு இருந்தது. இந்த சார்ட்டுக்கு பேர் பழைய சார்ட்டுன்னு தான் நாங்கள் சொல்கிறோம். ஏன்னா இப்போ வந்திருக்கிற புது சார்ட்டு வராமல் இருந்தது. இந்த பழைய சார்ட்டில் நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். மாதங்களை மாற்றிக்கலாம், டெய்லி வீக்லி எல்லாம் மாற்றிக்கலாம், கேண்டல் ஸ்டிக்ஸை மாற்றிக்கலாம். அதே மாதிரி நம்ம போடுற ஆர்எஸ்ஐ, ஆவரேஜு, அருண், இதெல்லாம் நான் ஒவ்வொரு வேகமாக போயின்னு இருக்கேன். இதெல்லாம் மாற்றி நீங்கள் பார்க்கலாம். இதை பார்க்குறது முக்கியம் கிடையாது. இது வந்து சின்னதாக அனலைசேஷன் தான். இதில் முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த பழைய சார்ட்டில் ஃபண்டமெண்டல் டேட்டாஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த ஃபண்டமெண்டல் டேட்டாஸை கிளிக் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா என்ன இண்டஸ்ட்ரீஸில் இருக்குது, அதனுடைய ஈக்விட்டியினுடைய கெப்பாசிட்டி என்ன, மார்க்கெட் கேப் என்ன, ப்ராஃபிட் என்ன, நெட் ப்ராஃபிட் என்ன, அதனுடைய ஃபேஸ் வேல்யூ எவ்வளோ, ரிவர்ஸ் எவ்வளோ, டிவிடெண்ட் எவ்வளோ, சேல்ஸ் டர்ன் ஓவர் எவ்வளோ, நெட் ப்ராஃபிட் எவ்வளோ, இது ஒரே பேஜில் ஒரே இடத்துல நமக்கு கிடைக்கும். அது இல்லாமல் இயர்லி பிசிஓ எவ்வளோ, ஹை அண்ட் லோ எவ்வளோ, இப்போ மார்க்கெட்டுடைய கெப்பாசிட்டி என்ன இருக்குது, ஏன்னா ஓரளவுக்கு இதை அனலைஸ் பண்ணி பார்த்துக்கலாம். இது வந்து எங்கே கிடைக்குன்னா எல்லா இடத்துலையும் கிடைக்காது. இப்போ நீங்கள் போயிட்டு ஸ்க்ரீனரில் போயிட்டு நாம் வந்து ஒரு ஒரு சார்ட்டை கிளிக் பண்ணுறோம், ஒரு டேஷ்போர்ட்லேயே போயிட்டு ஏதோ ஒன்று கிளிக் பண்ணி ஒரு ஒரு இன்ட்ராடே வியூ ஒரு ஃபார்முலா போடுறோம். போட்டு பார்த்தோன்னா நமக்கு என்ன வரும்னா பழைய சார்ட்டு வராது. ஏன்னா இவங்க புதுசாக இப்போ இதை நான் அனலைஸ் பண்ணோன்னா கிளிக் பண்ணுறேன், அந்த சார்ட்டு வருமானா வராது, பழைய சார்ட்டு வரும், புது சார்ட்டு வரும். ஏன் இதை சொல்கிறேன்னா, அந்த பழைய சார்ட்டில் சின்ன சின்ன விஷயங்கள், நல்ல விஷயங்கள் இருக்குது. அதுவும் நமக்கு தெரிஞ்சால் நல்லா இருக்குன்றதுக்கோசரம் சொல்லியிருக்கேன். அதனால் இந்த புது சார்ட்டு யூஸ் பண்ணுங்கள், அதே நேரத்தில் பழைய சார்ட்டையும் யூஸ் பண்ணுங்கள்.
பழைய சார்ட்டில் எடுக்கிறதுக்கு ஈஸியான வழி இந்த சொன்னது இந்த ஃப்ரண்ட் பேஜ். இந்த சார்ட்டிங்ன்ற இந்த இடத்துல கிளிக் பண்ணால் மட்டும்தான் வரும், வேறு எங்கேயுமே வராது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு அடுத்தது இந்த ஸ்க்ரீனர். அட்லஸ் பார்த்துட்டோம். இப்போ ஸ்க்ரீனர் உள்ள போனோன்னா நம்ம வந்து ஓனாக ஸ்க்ரீனிங் ரெடி பண்ணுறதுக்கு அது கிரியேட்டிவ் ஒரு ஓனுன்னு இருக்கும். அது உள்ளே போயிட்டு நமக்கு தேவையான கிரியேட்டிவிட்டியோ நம்ம செஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இதில் இன்னும் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். இவங்க ரெடிமேடாக நிறையா ஃபண்டமெண்டல் ஸ்கேன் கொடுத்துருக்காங்க, டாப் லவுடு கொடுத்துருக்காங்க, கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன் ஸ்கேன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எப்படி காப்பி அடிக்கிறது, முதல்ல நம்ம காப்பி அடிச்சுக்கணும். இதில் ஒவ்வொன்றுத்துக்குள்ளேயும் போயிட்டு மோரை கொடுத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வரும். இது ப்ராஃபிட் ஜம்ப் இன்ட்டு 200 இப்படி வருது இல்லையா. இது உள்ள ஒவ்வொன்றுத்துலேயும் 100 பேஜுக்கு மேலே இருக்குது. ஒரு பேஜ் 2 பேஜ் இல்லை, 73 பேஜ் இருக்குது இதில் பாருங்கள். இப்போ இந்த 73 பேஜ்லேயும் நமக்கு ஃபார்முலாஸ் இருக்குது. அந்த ஃபார்முலாஸில் ஒவ்வொன்றுத்துக்குள்ளேயும் மோர் உள்ள போகலாம். மோர் உள்ள போனீங்கன்னா ஒவ்வொன்றுத்துக்குள்ளேயும் 73 சிலதில் வந்து 100 பேஜ் வரைக்கும் இருக்குது, சிலதில் வந்து 73 பேஜ் இருக்குது. இதுமாரி ஒவ்வொரு இடத்துலையும் நிறையா ஃபார்முலாஸ் இருக்குது. இந்த ஃபார்முலாஸை நம்ம எப்படி எப்படிலாம் காப்பி பண்ணலாம் அதெல்லாம் பார்க்க தான் போகிறோம். ஓவராலாக நம்ம கடகடன்னு பார்த்துட்டு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா நம்ம தீர்த்துக்கலாம். அதே மாதிரி ரேஞ்சு பிரேக் அவுட் ஸ்கேனு, புல்லிஷ் ஸ்கேனு, பேரிஷ் ஸ்கேனு, இப்படி செட்டாக வச்சுருக்காங்க. இன்ட்ராடே பேரிஷ் ஸ்கேனு. இந்த இன்ட்ராடே பேரிஷ் ஸ்கேன்லாம் இன்ட்ராடே பண்ணுறவங்களுக்கும், இன்ட்ராடே புல்லிஷ் ஸ்கேனும் இன்ட்ராடே பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். இந்த கிராஸ் ஓவர்ஸ் எல்லாமே வந்து ஸ்விங்குக்கு நல்லாயிருக்கும். யாரெல்லாம் ஸ்விங்கு பண்ணுறோமோ அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த கிராஸ் ஓவர்ஸ் நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் புல்லிஷ் ஸ்கேனு நல்லாயிருக்கும். ரேஞ்சு பிரேக் அவுட் ஸ்கேனு லாங் டேர்ம் எடுக்கிறோம் அந்த ஃபார்முலாவாக பார்க்கலாம். இப்போ ஃபண்டமெண்டல் ஸ்கேன் நம்ம எடுத்தோன்னா ஓவரால் வியூ தான் நம்ம பார்க்கலாம். டாப் லவுடுன்னு போட்டிருக்காங்க இல்லையா, இதில் வந்து எல்லாமே மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ கேண்டில் ஸ்டிக்கில் வந்து நம்ம எதனா ஒன்று பார்க்கணும், மார்னிங் ஸ்டாக்கர் பார்க்கணும், ஈவினிங் ஸ்டாக்கர் பார்க்கணும், ஒரு 3 க்ரவ் பார்க்கணும், இல்லை 3 பிளாக் க்ரவ் பார்க்கணுன்னா இதிலேருந்து ஃபார்முலாவை நம்ம எடுத்து போட்டு பார்க்கலாம். இதெல்லாம் ஒரு ஈஸியஸ்ட் வே. அதே நேரத்தில் நாம்ளும் ஃபார்முலாவை கிரியேட் பண்ணுறதுக்கு கற்றுக்குறோம். அதையும் நம்ம செஞ்சு பார்க்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு இது பார்த்துட்டோம், 2வது அட்லஸ் பார்த்துட்டோம், 3வது ஸ்க்ரீனர் பார்த்துட்டோம். சார்ட்டு. இந்த சார்ட்டு உள்ள போனீங்கன்னா இப்போ புதுசாக வந்துருக்கிற சார்ட்டை பற்றி சொன்னேன் இல்லையா, இந்த சார்ட்டு வந்து உங்களுக்கு வரும். இந்த சார்ட்டு உள்ள வந்து நாம்ளே தனியாக கூட இண்டிகேட்டர்ஸை ஆட் பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் மினிட்ஸை மாற்றிக்கலாம். நம்ம என்ன மினிட்ஸ் வச்சுருக்கிறோமோ அது இங்கே ஆட்டோமேட்டிக்காக வரும். அதே நேரத்தில் நாமளும் தனியாகவே கூட பார்த்துக்கலாம். ரீசெட் ஸ்டார்ட், அட்லஸ், ஸ்க்ரீனு, டேஷ்போர்டு, இது உள்ளே போனீங்கன்னு வச்சுங்களேன், நம்ம பார்த்தா அதே அட்லஸ் வந்துடும். மறுபடி இது உள்ளே போனீங்கன்னு வச்சுக்கலாம், அந்த ஸ்க்ரீனர்ஸ் மறுபடியும் வரும். இது உள்ளே போனீங்கன்னா அதில் டேஷ்போர்டு வந்துடும். இப்படி ஏற்கனவே நம்ம பார்த்த இடத்துக்கே திருப்பி போகும். இந்த 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 சார்ட்லேயே அந்த இடம்லாம் கொடுத்துருப்பாங்க. அதை போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். வேணும்னா டக்குன்னு போய்க்கலாம். இப்போ சார்ட்ஸ் பார்த்துரும். இந்த ப்ரீமியம்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, காசு கொடுத்து வாங்கினா நிறையா பொருளை நான் உங்களுக்கு கொடுப்பேன்ற மாதிரி இவங்க வந்து 1 மினிட்ஸ் 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸில் நமக்கு கொடுக்கறது கிடையாது. ரியல் டைம் டேட்டாலாம் கொடுக்கறதே கிடையாது. அதுக்குன்னு தனியாக வந்து ப்ரீமியம் பெனிஃபிட்ஸ்னு சொல்லிட்டு தனியாக வச்சுருக்காங்க. இருந்தாலும் இந்த இது வந்து ப்ரொமோஷனுக்கோசரம் கிடையாது. இருந்தாலும் அவங்க வந்து ரொம்ப டீப்பாக பண்ணணும், போகணும், செய்யணும்னா காசு கொடுத்து வாங்கி செய்யலாம். ஆனால் காசு கொடுத்து வாங்கி செய்கிறதுக்கும் இப்போ நம்ம பார்க்குற ஃப்ரீக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அந்தளவுக்கு டிஃப்ரெண்ட் வச்சுருக்காங்க. இப்போ ஒரு ஃபார்முலா நம்ம போட்டுட்டோம், அந்த ஃபார்முலாவை எங்கெல்லாம் சேமித்து வைக்கலாம், எங்கெல்லாம் எப்படிலாம் சேமித்து வச்சுருப்போம்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் சேமித்து வச்சுருக்கோம். அதாவது சேவ் கொடுத்தோன்னா இந்த டேஷ்போர்டில் போயிட்டு சேவ் ஆகிடும். ஏற்கனவே நான் போட்டு வச்சுருந்த ஃபார்முலாஸு இங்கே சேவ் ஆகியிருக்கு. அதை தான் நீங்கள் பார்க்குறீங்க. அதே மாதிரி 9 பேஜ் வரைக்கும் நான் சேவ் பண்ணி வச்சுருக்கிறேன். 2வது பேஜ் இப்போ காட்டுறோம். இப்போது நான் ஒரு ஃபார்முலாவை போட்டேன், அந்த ஃபார்முலாவுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் இதில் வந்துடும். அதை வந்து நம்ம ஷேர் பண்ணலாம், எடிட் பண்ணலாம், டெலிட் பண்ணிடலாம். இந்த ஷேர் பண்ணுறது இருக்கு இல்லைங்களா, அது வேணும்னா ரெஸ்ட்ரிக்ஷனாகவும் வச்சுக்கலாம், வேணான்னா நம்ம விட்டுடலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த டேஷ்போர்டில் வாட்ச் லிஸ்ட்டுன்னு இருக்குது பாருங்கள். நாம் வாங்குகிற பொருள் ஒவ்வொன்றுத்தையும் இங்கே வந்து வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணலாம். எப்படி ஆட் பண்ணலான்னா இந்த ஆடட் வியூ ஸ்டாக்ஸ்ன்னு இருக்குது பாருங்களேன்,
அது உள்ளே போயிட்டு நம்ம வச்சிருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாத்தையும் ஏசிசி, அடுத்தது ஐடிசி, இப்படின்னு டைப் பண்ணிவிட்டு இங்கே ஆடட் செலக்டட்னு கொடுத்தீங்கன்னு வச்சிங்களேன், ஆட் ஆகிடும். ஆனால் இப்போ ரெண்டு தப்பாக போட்டிருக்கு, ஏன்னா ஒன்று கொடுப்போம். சர்ச் கொடுத்துட்டு பாருங்களேன், சர்ச் கொடுத்துட்டு கீழே வந்துருச்சிங்களா, எத்தனை வந்திருக்கு பாருங்க. இதில் ஒவ்வொன்றா அப்படியே ஓகே கொடுத்தீங்கன்னா ஆட் ஆகிடும். நீங்கள் பாருங்க, அதே மாதிரி சர்ச்சு கொடுத்து எத்தனை ஏசிசி லிமிடெட் ஆடட் செலக்டட் கொடுத்தீங்கன்னா ஸ்டாக் ஆடட் டு வாட்ச் லிஸ்ட். ஓகே, இப்போ வாட்ச் லிஸ்ட்டில் நம்மளது உள்ளே இருக்கும், நீங்கள் உள்ளே போய் பார்த்துக்கலாம். ஈஸி தான், ஜஸ்ட்டு பேர் அடிக்கிறோம். இப்போ ஏன்ற கேட்டகரி அடிச்சுன்னு வச்சுங்களேன், ஏவில் என்னென்ன ஸ்டாக்லாம் வச்சுருக்குறோம் அதெல்லாம் இங்கே வந்து சர்ச் பண்ணி கொடுக்கும், ஏபிசிடின்னு. அதை நீங்கள் ஈஸியாக ஜொமேட்டோ எல்லாத்தையும் ஈஸியாக டக்குன்னு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் ஆகிடுச்சுன்னா கீழே நம்ம பார்க்கலாம். இப்போ நான் ஏசிசி அடித்தேன் இல்லையா, இது பாருங்கள், ஏசிசி லிமிடெட், அதனுடைய ஸ்டாக்ஸு டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்துக்கலாம். இந்த வாட்ச் லிஸ்ட் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம 50 ஸ்டாக் வச்சுருக்கலாம், சிலர் 10 ஸ்டாக் வச்சுருக்கலாம், ஒரு சிலர் 200 ஸ்டாக் வச்சுருக்கலாம். இப்போ அவங்களும் இதே ஸ்கேனை நம்ம போட்டு பார்க்குறதுக்கு யூஸாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஓவரால் வியூ பார்த்துருக்குறோம். இப்போ நம்ம வந்து எங்கே போகிறோன்னா ஸ்க்ரீனர் உள்ளே போகிறோம். எல்லாரும் எதிர்பார்த்த இடம் இதுதான். இதெல்லாம் எங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு தெரியும் சார், இதை போய் சொல்லின்னு இருக்கீங்களேன்னு நினைக்க வேண்டாம். ஆனால் இதுவும் தெரியாதவங்களுக்கோசரம் இது ஹெல்ப்பாக இருக்கும், அதனால தான் சொன்னேன். அதே மாதிரி அலர்ட்ஸ் இருக்குது இதில், முக்கியமானது. இந்த அலர்ட்ஸ் வந்து ப்ரீமியமுக்கு மட்டும்தான் கொடுக்குறாங்க. நம்ம வந்து ஒரு ஸ்டாக் வந்து 50 ரூபா ரீச் பண்ணிடுச்சு, எனக்கு மணி அடிச்சு கொடுன்னா மணி அடிக்கும் 50 ரூபா. அதே மாதிரி எத்தனை ஸ்டாக் வேணாலும் அலர்ட் டேஷ்போர்டில் உருவாக்கி வைக்கலாம். ஆனால் ப்ரீமியம் காசு கட்டியிருக்கணும். ப்ரீமியமுக்கு மட்டும்தான் கொடுக்குறாங்க, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன் கஸ்டம்ஸ் இண்டிகேட்டர்ஸ்லாம் நம்ம ப்ரீமியமில் தான் பார்க்க முடியும். அதனால் இந்த ஒரு சின்ன சின்ன விஷயங்களை வந்து காசு கொடுத்து பார்க்குற மாதிரி தான் வச்சுருக்காங்க. அடுத்ததாக நம்ம இது வரைக்கும் ஓவரால் வியூ பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து எப்படிலாம் சின்ன சின்ன ஃபார்முலா போடலான்றத அடுத்த இதில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். ஒரு சின்ன வீடியோக்கோசரம் இதை சொல்லிக்கிறேன், ஸ்டாப் பண்ணி